தாலி கட்டும் பொழுது மணமகன் மணமகள் இருவரும் அவரவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்து கொண்டால் அவர்கள் வாழ்வு மிக மிக சுபிட்சமாக இருக்கும். வாழும்போது கடைபிடிக்க வேண்டிய தர்மம் ஏதாவது இருக்கா அல்லது ஒழுக்கம் ஏதாவது இருக்கா? இதை கண்டிப்பா கடைபிடிக்கணும், மற்றது எது இல்லைன்னாலும் பரவாயில்ல. எங்க அப்பா தாரதாரியா கண்ணீர் விட்டு சொல்லுவாரு. நான் அதை கேட்டு கல்யாணம் வீட்டுக்கு போவேன். இந்த அம்மா ஏன் இந்த வயசுல போன வீடு வச்சிருக்கு, இந்த அம்மா என்ன இப்படி புடவை கட்டி இருக்குது, யார் எப்படி இருந்தாலும் அடுத்தவங்களை குற்றம் குறை சொல்லக்கூடாது. ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கூட வாதவூரன் ஐயா இருக்கிறாங்க. கடந்த எபிசோடுகள் எல்லாம் ஐயா வாரியார் சுவாமிகளினுடைய போதனைகள் எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நிறைய வாசகர்கள் எங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது, வாரியார் சுவாமிகள் சொன்ன விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நாங்களும் பயன்பெறுறோம், நாங்களும் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. அதனால நம்ம ஐயா கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணோம். ஐயா நீங்கள் இன்னும் கூட தொடர்ந்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். ஐயாவும் அதுக்கு சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஐயா முதல்ல வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். 2026 வந்துடுச்சு. இப்போ புத்தாண்டு வாழ்த்துகள். நன்றிங்க ஐயா. வணக்கம். பெரியவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லலாங்களா? சொல்லலாம். என்ன, எல்லாருக்கும் பெரியவர் இறைவன். ஆமா. பெரியானை பெரும்பெற்றும் புரியாரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேங்கிறார். அப்ப எல்லாருக்கும் பெரியவர். ஏன்னா நமக்கு இறப்போம் பிறப்போம், ஆண்டவனுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது, ஆதியமும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அவருக்கு கடவுள் வாழ்த்துன்னு தான் போடுறாங்க. இப்ப சில பேர் சொல்றாங்க வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்ங்கிறாங்க. கடவுளை வாழ்த்த நமக்கு இருக்கா? நாம இன்று இருந்து நாளை மறைய மனிதர்கள் நாம கடவுளை ஏன் வாழ்த்துறோம்? வணங்குகிறோம்ல போடணும். கடவுளை வணங்குறோம் வாழ்த்து. ஆனா திருக்குறளே கடவுள் வாழ்த்துன்னு தான் இருக்கும். ஆமா ஆமா. அப்பர் சுவாமி வாழ்த்த வாயுங்கிறார். அதுக்கப்புறம் தான் வணங்க தலைவைத்தான் வரும். வாழ்த்துவது என்பது சிறப்பு. நம்ம திருமணங்கள்ல கூடங்க முக்கியமாக நம்ம எல்லாரும் மணமக்களை வாழ்த்துவதற்காக. இப்போ ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, போறோம், அப்படி இல்லை. வாழ்த்துவது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் மணமக்கள் இனிமே திருமணம் செய்து கொள்வர்களுக்கு இது உதவியா இருக்கும். மணமக்கள் தாலி கட்டும் பொழுது மணமகன் மணமகள் இருவரும் அவரவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்து கொண்டால் அவர்கள் வாழ்வு மிக மிக சுபிட்சமாக இருக்கும். இது வாரியார் சுவாமி சொல்ற ஒரு கருத்து. சேலத்துல இப்படி பேசின்னு இருந்தேன். அந்த தம்பி சொன்னாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாரு. அப்பா அம்மா மேல நம்பிக்கை உண்டாகானு நீ அப்பா அம்மாவை நினைச்சுக்கோங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னையறி தெய்வம். உனக்கு கடவுளை ஒன்னும் வற்புறுத்தலை, ஆனா அப்பா அம்மாவை நினைச்சுக்கோ. அவங்களும் தெய்வத்துக்கு சமானம். குரு நமக்கு தெய்வத்துக்கு சமானம். எழுத்தறிவித்தவர் இறைவன் அப்படி நீ எல்லாரும் நினைச்சுக்கோ. உனக்கு அம்மாவை நினைச்சுக்கோ. அம்மாவை விட சிறந்த தெய்வமே கிடையாது. இன்றாளின் என்ன கடவுள் நான்மணி கடிகை சொல்லுகிறது. ஆகையினாலே திருமண நாட்கள நமக்கும் அட்சதை கொடுப்பாங்க. நாமளும் நம்ம பகவான் நாம ஜெபம் பண்ணி மணமக்களுக்கு நல்ல ஆயுசு வரணும், நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம். திருமணத்திலே வாழ்த்துவது தான் முக்கியம். அதனாலதான் நம்ம பெரியவர்கள் எல்லோரும் கடவுள் வாழ்த்து போடுவார்கள். கடவுள் வாழ்த்து இல்லாத நூலே கிடையாது. திருக்குறள் மாதிரி உயர்ந்த நூல் இல்ல, அதுலயும் கடவுள் வாழ்த்து போடுகிறார். அப்ப சுவாமி கேட்கிறாங்க, நம்ம இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறைவு நாம போய் கடவுளை வாழ்த்தலாமா? ஐயா இப்ப கேட்டீங்க இல்ல, பெரியவங்களை வாழ்த்தலாமா? என்ன, நன்றாக வாழ்த்தலாமா. உடம்புக்கு தான் வயதே தவிர ஆன்மாவுக்கு வயது கிடையாது. உங்க ஆன்மா எவ்வளவு காலம் இருந்தது தெரியாது, என்னோட ஆன்மா எவ்வளவு காலமா இருக்குங்கிறது தெரியாது. ஆகையினாலே வாழ்த்துறது சிறப்பு. எல்லாரும் யாரும் வாழ்த்தல. ஞான சம்பந்தர் பல்லக்கில் வர்றார். அப்போ அதே காலம்தான் அப்பர் சுவாமிகள். அந்த திருப்பங்கூர் என்று இன்னைக்கு அந்த ஊர்ல வரும்போது இங்க அப்பரு எங்குற்றாருன்னு கேட்டார். அப்பர் இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர் பல்லக்கு தாங்கியிருக்காரு. யாரு? ஞான சம்பந்தர் பல்லக்கு. அப்பரு எங்குற்றேன்னு இருந்து வந்தார். அவர் மேல இருந்து குதிச்சு காலில் விழுந்தார். இவர் அவர் காலில் விழுறாரு. அவரு 81 வயசு இருக்கிற மகான ஞான சம்பந்தர் வணங்குகிறார். அவர் அப்பரு திருஞான சம்பந்தரை வணங்குகிறார். அதனால இந்த பண்பு என்பது வாழ்த்துவது மிகவும் சிறப்பு. வாரியார் சுவாமி கேட்டாங்க, ஏன் சாமி கடவுள் வாழ்த்துன்னு ஏன் போட்டிருக்காங்க? கடவுள் வணக்கம் தானே போடணும்னு கேட்டாங்க. அப்ப சாமி சொன்னாரு, ஏன்பா நம்ம வாழ்த்தணும்னா நாங்க எல்லாம் பூஜை பண்றோம். பூஜை பண்ணிட்டு கடைசியில சுவாமியை எனக்கு செல்வத்தை கொடு, பொருள் அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம். அது வேதம்லாம் சொல்லி பண்ணுவோம். சர்வோஜனா சுகினோபவந்துன்னுவாங்க. எல்லாம் உலகமெல்லாம் வாழணும்னு சொல்லுவாங்களே, நான் வாழணும் என் குடும்பம் வாழணும் கிடையாது. நாங்கள்லாம் கந்தபுராணம் முருகனை வழிபடுறதுனால வான்முகில் வழாது பெய்க, சுவாமி கிட்டக்க வேண்டது.
பூஜை முடிஞ்ச உடனே. மழை இல்லாம இந்த உயிர்கள் வாழ முடியாது. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க. பயிர்கள் எல்லாம் வளர்ந்தாதான் நாம வரையும். வள்ளல் பெருமானார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். ஏன் வாடினார்னா, பயிர் வாடிட்டா அடுத்து நாம வாடிடுவோம். உங்களுக்கு சாப்பாடு செடி கொடிகள் எல்லாம் நீங்க எப்படி வாழ முடியும்? வள்ளல் பெருமா விடுவார். அதனால செடி வாழ்க, கொடி வாழ்க, இந்தியா வாழ்க, பாகிஸ்தான்காரன் வாழ்க, உலகத்துல இருக்கும் ஒவ்வொரு ஊரா சொல்லி ஆண் வாழ்க, பெண் வாழ்க, செட்டியார் வாழ்க, முதலியார் வாழ்க, ஐயர் வாழ்க, பூனை வாழ்க, இப்படி சொல்லிக்கினே போனா எவ்வளவு நாள் ஆகும்? அப்ப நம்ம எல்லாரும் வாங்கணும். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. அரசாள்றவங்க நேர்மையா இருக்கும், நீதி நெறியோடு அறத்தோட இருக்கணும். மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. எந்த உயிரும் குறைபடக்கூடாது. இன்னார்னு கிடையாது, கடவுளை நம்புறவன் நம்பாதவன் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே குறைவிலாது உயிர்கள் வாழ்க. அதாவது இந்த பரந்த விரிந்த உள்ள இருக்கணும். நான்மறை விளங்க சைவ நெறி உலகமெல்லாம் தழைக்க அப்படின்னு அந்த பாட்டுல வரும். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்கி வளர்க. நல்ல அறங்கள் வளரும். மக்கள்கிட்ட பயம் இருக்கக்கூடாது. இந்த யார் என்ன பண்ணுவாங்க? இப்ப பாருங்க, போதை கலாச்சாரம் மக்களை அதிகமாக அவன் தன்னுடைய அறிவை இழந்துட்டான்னா என்ன செய்யறான்ங்கிறதே தெரியாது. அதனாலதான் குடிக்க கூடாது. பஞ்சமா பாதகத்துல ஒன்று போதைப் பொருள் எல்லாம் வரக்கூடாது. அதனால மக்கள் மக்களாக வாழ வேண்டும். அப்ப எல்லாரையும் வாழ்த்தணும். பூஜையில நான் மட்டும் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடாது. சாமி இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்லுவாரு. ஆனா இது கொஞ்சம் தள்ளி போனாலும் சொல்லியாரு. ராயலசீமான்னு ஒரு பகுதி, 12 ஆண்டு காலமாக மழை கிடையாது. மழைன்னா 10 வயசு பையனுக்கு மழைன்னா தெரியாது. மழைல இருந்து தண்ணி வருமா, யார் போடுவாங்க? அந்த குழந்தைகளுக்கு மழைன்னா தெரியாது. யாரோ ஒரு மகான் வந்தா நல்லாரு ஒரு பொருட்டு பெய்யும் மழைங்கிற மாதிரி மகா பெரியவங்க யாராவது அங்க போனாங்கன்னா அங்க பெரியவர்களுக்காக மழை பெய்யும். நல்ல மழை பெய்யுது. வீட்டுல 80 வயசு கிழவி கயிறு கட்டுல படுத்துட்டு இருக்குது. பசங்கள்லாம் விடுமுறை நாட்கள் எல்லாம் குழந்தைங்க கேரம் போர்டு செஸ் எல்லாம் விளையாடுறாங்க. நல்ல மழை பெய்யுது. அவங்க அப்பா அம்மா எல்லாம் 20 மைல்ல போய் தண்ணி எடுத்துன்னு வராங்க. ஏன்னா அந்த ஊர்ல 12 வருஷம் மழை இல்லைன்னா தண்ணி 20 மைல் 30 மைல், வீடு அங்க இருக்கு, வேற வழி இல்லை. ஒத்தகத்து முதுகுல போய் எடுத்துருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில்ல வர தண்ணியை எடுத்துட்டு வருவாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வராங்க. இங்க நல்ல மழை பெஞ்சவங்க இந்த கிழவி சொல்லுது பசங்க கிட்ட, கன்யா ராஜேஸ்வரி பேத்தி பொண்ணு ராஜேஸ்வரி அப்பா அம்மா 20 மைல்ல போய் தண்ணி கொண்டு வராங்க. யாரோ மகான் வந்து மழை பெய்யுது. இந்த கூடல் வாய்ன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் முற்றம்னு இருக்கும் வீடுகள்ல. அந்த கூடல் வாயில தண்ணி 4 கூடல் வாயில தண்ணி வீணா போகுது. அம்மா இதை சேமிச்சு வச்சா கையெலம்ப காலெலம்ப நீர் பயன்படும். போ பாட்டி, பசங்க விளையாடுற காலத்து. இல்லம்மா நவராத்திரியில் உனக்கு பட்டுப்பாவாடை வாங்கி தரமா, குழந்தைகிட்ட கெஞ்சுது. சரி, இந்த பாட்டி ரொம்ப தொந்தரவு பண்ணுதேன்னு 4 குழந்தைங்க உள்ள பெரிய பெரிய பானை, அந்த காலத்துல பானையில தான் புளியே அரிசிலாம் வைப்பாங்க. பெரிய பானை 4 பானை எடுத்து வந்து 4 கூடல் வாயிலும் வச்சுட்டாங்க. எங்க தண்ணி விழுறதோ அந்த இடத்துல வச்சேன். கண்ணா பானை ஒழுங்கா வச்சுட்டீங்களா? ஒழுங்கா வச்சுட்டேன். பானை நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு சார். 2.5 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சது. பாட்டி மழை நின்ன உடனே இதெல்லாம் ஒழுங்கு பண்ணலான்னு பார்த்தா பானையில ஒரு சொட்டு தண்ணி இல்லை. பானை நல்ல பானை தான். இதுவும் பார்த்து எங்க தண்ணி விழுதோ அங்கதான் வச்சிருக்கிறாங்க. ஆனா கவிழ்த்த வச்சுட்டாங்க. உள்ள கவிழ்ந்திருந்த பானையை கவிழ்த்தே வைத்து விட்டார்கள். கவிழ்ந்த பானையிலே நீர் கொள்ளாதது போல நம் உள்ளத்தை விரித்து வைத்துக் கொள்ளாமல் கவிழ்த்து வைத்துக் கொண்டோம். இறைவன் திருவருளை நாம் பெற முடியவில்லை. சோ நம்ம உள்ளத்தை இன்னைக்கு முதல் விரிச்சு வச்சுக்கணும். பறந்து விரிந்த உள்ள யாரா இருந்தா என்ன, எல்லாரும் பகவானோட குழந்தைகள். மாதாவோ பார்வதி தேவி, பிதாவோ சங்கரகா வேதம். சீத்தம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு தன்றி தியாகராஜ சுவாமி. அருணகிரி பெருமான் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. கடவுள் நமக்கு அப்பா அம்மாவா இருக்கிறார். கிறிஸ்தவர்களும் பரலோகத்தில் இருக்க பரமபிதாவேங்கிறான். எல்லாருக்கும் கடவுள் தானே ஆண்டவன். அப்ப எல்லாரும் நீங்க நானு எல்லாரும் என்ன, எல்லாரும் ஆண்டவனோட குழந்தைகள். அந்த எண்ணம் வரணும். அதை விரிவுபடுத்தி சொல்வதே ராமாயணமே சகோதரத்தை அதிகமா சொல்றது. சரி, இப்ப இந்த கடவுளுக்கு வந்துடும். ஏன் கடவுளை வணங்குன்னு சொல்லாம ஏன் வாழ்த்துன்னு போட்டோம்னா, கடவுள் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். உரை சேரும் 84 100,000 யோனி வேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக நின்றான். ஞானசம்பந்தர் வாக்கு. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். இறைவன் இல்லாமல் ஒரு பொருளும் இயங்காது. இயவுள்னே பேர் கடவுளுக்கு. அப்ப கடவுள் எல்லா பொருளிலும் இருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். சுவாமி எங்கேயோ கைலாசத்திலயோ எங்கேயோ இல்லை, ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவன் இருக்கார். நீராய் உருக்கி ஆறுயிராய் நின்றானே. மணிவாசகர் சிவபுராணத்துல சொல்றார், நீராய் உருக்கி ஆறுயிராய் நின்றானே. அப்படி ஆண்டவன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கிறார்.
இப்பொழுது நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த சின்ன மணி மாடுகளுக்கெல்லாம் மணி கட்டுவாங்க கழுத்துல, ஆமா. வர்றதுக்கு அசைஞ்சா ஆமா மாடு தெரியும். இருக்கிற இடம் தெரியும். ஆ. அதற்காக ஒரு 100 மணி ஒன்னா வாங்கினாங்க. 100 மணி ஒரு நூல்ல கோத்தாங்க. ஒவ்வொரு மணியா அடிச்சாலும் அடிக்கலாம். அந்த நூல் எல்லா இதுலயும் இருக்கு. அங்க ஒருத்தர் அந்த கயிறை பிடிச்சிருப்பாரு, இங்க ஒரு இந்த கயிறை ஆட்டினால் எல்லா மணியும் ஆடும், தனித்தனியா ஆட்ட வேண்டாம். அதுபோல எல்லா உயிர்களுக்கும் இறைவனை வாழ்த்தினால் எல்லாரையும் வாழ்த்துன மாதிரி இத வாரியார் இந்த நுட்பத்தை சொல்றாரு. நீங்க செடிக்கு தண்ணி எங்க விடுறீங்க? வேருக்கு தான் விடுறீங்க. வேறு விட்டா மரம் முழுக்க போகுது. அதுபோல கடவுளை வாழ்த்தினால் எல்லோரையும் வாழ்த்தினால் என்று நம் பெரியவர்கள் கடவுள் வாழ்த்துன்னு போட்டாங்க. கடவுள் வணக்கம்னு போடாம கடவுள் வாழ்த்து என்று போட்டார்கள். கடவுளை வாழ்த்துவது, திருமணத்தில் மணமக்களை வாழ்த்துவது, அது இப்போ ஒரு நம்ம வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்க உலகம் சொல்லி வாழ்க வையகம் வாழ்க உலகம் ஏன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அது என்னுடைய முழுக்க அது வாழ்த்துவது என்பது நீங்க எதை விளைக்கிறீங்களோ அதுதான் வரும். நீங்க பலரை வாழ்த்த வாழ்த்த நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். சாதாரண ஒரு விஷயம், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு எளிமையாக ஒரு உதாரணத்தை சொல்லி உலகத்துக்கு புரிய வச்சவர் வாரியார் சுவாமிகள். அந்த வகையில வாரியார் சுவாமிகள் வந்து உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க, வாழும்போது கடைபிடிக்க வேண்டிய தர்மம் ஏதாவது இருக்கா அல்லது ஒழுக்கம் ஏதாவது இருக்கா, இதை கண்டிப்பா கடைபிடிக்கணும், மற்றது எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, இதை வந்து கண்டிப்பாக ஒரு மனிதன் ஒரு உயிர் கடைபிடிக்கணும் அப்படின்னா? நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வாரியார் சாமி சின்ன பையனா இருக்கிறாங்க. அவங்க அப்ப வந்து 20-24 வயசு இருக்கும். அவங்க தாத்தா வந்து வாரியார் அப்பா பிரசங்கம் பண்றவர், மல்லையதாஸ் பாகவதர்னு பேரு. அவர் ஊர்கள் தோறும் கிராமங்கள் தோறும் திரௌபதி அம்மன் கோயில், தர்மராஜா கோயில் இன்னைக்கும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அம்மன் கோயிலா மாத்தி இருக்கிறாங்க. மகா பெரியவர் கூட சொல்வார், 6 மாதம் ராமாயணம் 6 மாதம் பாரதம் சொல்லுவாங்க. எங்க தாத்தா பிரசங்கம் பண்ணாருன்னா ஒரு ஊருக்கும் போனா 4 மாதங்கள் 5 மாதங்கள் பாரதம் சொல்வார். பாரதத்துல பல பல நல்ல அறநூல்னே பேர் பாரதத்துக்கு. ராமாயணத்துக்கு அன்பு நூல்னு பேர், பெரிய புராணத்துக்கு அருள் நூல்னு பேர், சிலப்பதிகாரத்துக்கு விதி நூல்னு பேர். இப்படி ஒவ்வொரு நூல்கள் இருக்கிறது. ஜீவக சிந்தாமணி அது இன்ப நூல், ஆண் பெண் உறவை பத்தியே சொல்ற, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இருக்கு. அது போல பாரதத்துக்கு அறநூல்னு பேர். மக்களிடையே அப்ப தர்மமும் அறமும் வளர வேண்டும், அறஞ்செய்ய விரும்புனாங்க ஔவையார். அதனால தாத்தா ஊர்கள் தோறும் போய் பாரதம் சொல்லுவார். பாரதம் எப்படி சொல்லணும்னா, ஒரு தென்னங்கண்ணை இன்னைக்கு எடுத்துன்னு வந்து நம்ம நட்டுடணும், அது வளர்ந்து தேங்காய் வருது பாருங்க, அதை தர்மர் பட்டாபிஷேகத்துக்கு உடைக்கணுமா. தென்னை மரம் வளர்ந்து அவ்வளவு விரிவான நூல் பாரதம். அது பெரியப்பா தாத்தா பல இடங்கள்ல சொல்லுவார். வாரியார் சுவாமி சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா வந்து பிறர் பொருள் எட்டி என்ற தலைப்பிலேயே பேசுவாராம். எட்டின்னா பயங்கரமான கசப்பு, பார்த்தாலே கசக்கும். அப்ப பாவக்காவை விட 100 மடங்கு கசப்பானது எட்டிக்காய். பிறர் பொருள் எட்டி மகாபாரதத்திலே பழம்பொருந்து சருக்கம்னு ஒண்ணு வருது. அவங்க ஆரண்ய காண்டத்துல வராங்க. காட்டுக்கு 12 ஆண்டு காட்டுல இருக்கணும், 1 வாசம் அஞ்ஞான வாசம் இருக்கணும் அப்படின்னும் போது காட்டிலே வசிக்கிறார்கள். சுகத்தின் உச்சியிலே வளர்ந்தவர்கள் காட்டுல அடுத்த நாள் எங்க தங்க போறோம், எங்க இப்ப மாதிரி ஹோட்டல்கள் இல்லாத காலம், அங்கங்க காயோ கனியோ சாப்பிட்டு வருவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா திரௌபதி ஒரு நெல்லிக்கனியை பார்த்தாங்க. அர்ஜுனன்கிட்ட, சுவாமி எனக்கு அந்த நெல்லிக்கனி, நெல்லிப்பழம் வந்து உடம்புக்கு நல்லது, பல நோய்கள் வராம தடுப்பது நெல்லிக்காய், இப்ப எல்லாரும் சொல்றாங்க. அந்த அம்மா அந்த நெல்லிக்காயை பறிச்சுக்கிறோம். அது அதிசயமா வந்து நெல்லிக்காய் கொஞ்சம் பெரிதாகவும் இருந்தது. சரி இவங்க காட்டுல இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் பானம் போட்டாரு, நெல்லிக்கனி வந்துருச்சு. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க, அதுவும் அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவர் இருக்கார், அவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பழத்தை மட்டும்தான் சாப்பிடுவார். அது ஒரு வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு பழம் தான் வரும். அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அவளை 6 மாசம் பட்டினி போட்ட புண்ணியம் வந்து. இப்ப செடியில இருந்து பறிச்சுட்டாங்க, கோப்புல இருந்து வந்துடுச்சு. இதுக்கு என்ன பண்ற, எப்ப கஷ்டம் வந்தாலும் கடவுளை நினைப்பாங்க. இது என்ன பண்றதுன்னு உடனே கண்ணனை நினைக்கிறார்கள். பகவான் வந்து சொல்றாரு, என்னப்பா, உற்றதை உரைத்தால் அற்ற பழம் ஒட்டும். உற்றதை உரைத்தால்னா நம்ம மனசுக்கு தெரியாம நம்ம சிலது இருக்கும், வேற யாருக்கும் தெரியாது, நம்ம மனசுல இருக்கும், நம்மளுடைய கொள்கை இதுதான் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தெரியும். உற்றதை உரைத்தால், மனசுல உங்களுக்கு உற்றது மட்டும் அற்ற பழம் ஒட்டும்னார். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அர்ஜுனன் சொல்றாரு, தர்மர் சொல்றாரு, எல்லாம். அதுல பீமசேனன் சொல்ற வாக்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்த வாக்கு, அது எல்லோரும் பின்பற்றணும். எங்க அப்பா இதை சொல்லும் போது, வாரியார் சாமி சொல்றாரு, எங்க அப்பா இந்த பிறர் பொருள் எட்டின்னு சொல்லும் போது கூட்டத்துல இருக்கிறவங்க அனலிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாங்களாம். எங்க அப்பா தாரதாரியா கண்ணீர் விட்டு சொல்லுவாரு. நான் அதை கேட்டு இப்படி கூட சொல்ல முடியுமா என்று நான் எதிர்பார்க்க, எங்க அப்பா எவ்வளவு உயர்வா பேசுறாரு அப்படின்னு. அந்த பாடல் என்னன்னா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பீமசேனா உன்னுடைய உள்ளத்துல இருக்கிறத சொல்லுனார்.
அவர் எடுத்தவுடனே பிறர் மனையவரை பெற்ற தாய் எனவும், எனக்கு அடுத்தவங்க மனைவியெல்லாம் எனக்கு குந்தி தேவியா காட்சி தராங்க. ஒரு கண்ணுல தோஷமே கிடையாது. பிறர் மனையவரை பெற்ற தாய் எனவும், பிறர் பொருளை எட்டியே எனவும், அடுத்தவங்க பொருளை எட்டிக்கா மாதிரி பார்ப்பனா. இப்ப அடுத்தவங்க பொருளை எவ்வளவு பேர் ஆசைப்படுறாங்க. பிறர் பொருளை எட்டியே எனவும், பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும். இப்ப பாருங்க சார், அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டுங்கிறார் பார், அவரை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். என்னத்த அவரை பத்தி நீ சொல்றது? கல்யாண வீட்டுக்கு போவேன், இந்த அம்மா ஏன் இந்த வயசுல கோண வீடு வச்சிருது, இந்த அம்மா என்ன இப்படி புடவை கட்டிருக்குது, யார் எப்படி இருந்தாலும் என்ன, அடுத்தவங்கள குற்றம் குறை சொல்லக்கூடாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் கடை வச்சிருக்கிறேன்னு வச்சுங்க, மவுண்ட் ரோட்ல கடை வச்சிருக்கிறேன். என் கடையை பூட்டிட்டு பூட்டு இழுத்து பார்க்கலாம், அடுத்தவங்க கடையெல்லாம் பூட்டு இழுத்து பார்க்கலாம், அது அநாகரிக செயல். அதுபோல நம்மை யார் நாம் சோதிக்கணும் தவிர ராமசாமி இப்படி கோவிந்தசாமி இப்படி என்று சொல்வது அடுத்தவர்களை குறை சொல்வது, அதை பீமசனன் ஒருபோதும் செய்ய மாட்டான். பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும். சரி, அப்படி ஏதாவது பிறர்து எனக்கு வேணும் அப்படின்னா பிறர் துயர் தன் துயராய். அடுத்தவங்களுக்கு ஏதாவது நான் விரும்பணும்னா அடுத்தவங்க கஷ்டத்தை என் கஷ்டம் நினைப்பான். இப்படி ஒரு பாடல் பாரதத்துல இருக்கு. எங்க அப்பா சொல்லும் போது நான் அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுக்கு ஒரு பிறவி வரும். நமக்கு பிறவி துன்பம் கொஞ்சம் விளக்கமா இருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். பிறவிக்கு காரணம் எதுன்னு பார்க்கணும். எதுக்குமே நம்ம தலைவலிக்கு மருந்து கொடுக்க கூடாது, வயிற்று வலிக்கு மருந்து. வயிற்று வலி எதற்காக வந்ததோ அதுக்கு மூலத்துக்கு நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தீர்க்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இப்போ ஒருத்தன் அடிக்கடி தண்ணீருக்கு கல்யாணம் ஆன புதுசுல அடிக்கடி தண்ணி தாகம் அவனுக்கு தண்ணி தாகம் கிடையாது, புது மனைவி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். உள்ளுக்குள்ள அர்த்தம், ஆனா சொல்ல முடியாது, மனைவி பார்க்க வர. அது போல இந்த பிறவிக்கு இரண்டு காரணங்கள் நல்லா மனதில் பதிய வைத்துக்கணும். வாரியார் சாமி சொல்றாங்க, ஆசை இருக்கக்கூடாது. ஆசை அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் பிறப்பியினும் வித்து. நம்ம பிறவிக்கு காரணமாக இருப்பது ஆசை. ஆசை என்பது பற்று. இன்னொன்னு, நம் பொருளிலே வைக்கின்ற விருப்பத்திற்கு பற்றுன்னு பேர், பிறர் பொருள் மேல் வைப்பதற்கு ஆசைன்னு பேர். அதனால்தான் வள்ளல் பெருமானார் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும்னார். பெண் ஆசைனா தன் மனைவி இருக்க வேறு பெண்களை விரும்புவது. அதான் மற்றவர்கள் பொருள் ஆசைப்படுவது தான் அது. ஆசை உடையவன் அரக்கன், பற்று உடையவன் விலங்குன்பார். நம்ம பற்றையும் ஆசையும் விட்டால்தான் பிறவி போகும். அதுதான் பிறவிக்கு காரணமா இருக்குது. பற்றவா வேரோடு பசையற போய் கம்பர் சொல்றார். பற்று அவா இது இரண்டும் போனால்தான் இந்த பிறவி போகும். நம்மாழ்வார் சொல்றார், அற்றது பற்றெனில் உற்றது வீடு. நீ என்னைக்கு பற்று விடுறையோ அன்னைக்குதான். ஆசையை நம்ம விட்டே ஆகணும், பற்று நம்ம விட்டே ஆகணும். ஆனா இன்னைக்கே உடனே போய் பிள்ளை மேல இருக்கிற பற்று, மனைவி பேர்ல இருக்க பற்று, அப்பா அம்மா மேல இருக்க பற்றுனா விடணும் முடியாது. வாரியார் சாமி சொல்றாங்க, நீங்க 100 பற்று வச்சிங்க, 101 இன்னொருத்தர் பற்றிக்கங்கன்னு வள்ளுவர் சொல்றாராம். பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்று பற்று விடற்குங்கிறார். முன்னாலேயே எல்லாத்தையும் வெல்ல முடியாது, கடவுளை பற்றிக்கொள், இந்த பற்று தானா விலகிடும். தீயவர்கள் நம்மளோட பழகிறோம்னு சொல்ல, நாம ஐஜியோட தொடரும், அப்படி அவர் போலீஸ்காருக்கு வேண்டி வர்றா அப்படின்னு தீயவன் தானா விலகிடுவான். நீங்க பெரியவர்களோட தொடர்ந்தா சிறியவர்கள் நம்ம கிட்டக்கவே வரமாட்டான் பயந்து. அதனால நம்ம என்ன பண்ணணும், பற்று போகணும், ஆசையும் நாம் விட்டே ஆகணும். ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். ஏன்னா ஆசை மனிதனை அழித்து விடும். நான் ஏற்கனவே விகடன்லயே நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தயரதர் காட்டுக்கு ராமரை காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ராமரும் காட்டுக்கு, அப்பா சொல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று போகிறார்கள். எல்லாரும் என்ன சொல்றாங்க, ராமர் புத்திர சோகத்தினால மறைஞ்சுட்டார்னு எல்லாரும் வழி வழியா சொல்லின்னு வராங்க. வாரியார் சாமி அதை சொல்றார். பொதுவாக குழந்தைகள் பேரிலே தாய்க்கு தான் பற்று அதிகம், தந்தையை காட்டிலும். தாய் தந்தை நல்லாக இருந்தா என் மகன் சொல்வார், அவன் சரியாக தருதலை இருந்தா சார் என் பையனா அவன் கடங்காரன் சார், அம்மா என்னைக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. குழந்தை, சின்ன குழந்தை, கை குழந்தை கீழே விளையாடி மலத்துல இருக்கு. நீங்க நண்பர்கள் MP MLAவோட பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க, கூப்பிடுவார், சரோ சனியனை தூக்கு. குழந்தை மலத்துல இருந்தா அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த குழந்தைய போய் சனியன்னு திட்டுறீங்களே, இந்த குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் தவமா இருக்கிறாங்க. அந்த குழந்தைய வாரி எடுத்துன்னு போய் நல்லா பவுடர் அடிச்சு பட்டு சொக்கா எல்லாம் போட்டு எல்லாம் அடிச்சு தலை வாரி கொடுத்தா, கண்ணனை என்கிட்ட கொண்டா. மலத்திலே இருக்கும்போது சனியனை தூக்குங்கிறாரு, அலங்கரித்தவனே கண்ணனை என்கிட்ட கொடுங்கிறார். அலங்கரித்து கொண்டு இருந்தால் அப்பா ஆதரிப்பார், அம்மா எப்படி இருந்தாலும் ஆதரிப்பாங்க. தாய்க்கு அந்த வித்தியாசம் இருக்கு. அப்ப ராமர் காட்டுக்கு போனாரு, தயரதர் தான் இறந்தார், ஏன் கௌசல்யா இறக்குது? அப்பாவை காட்டலாம் அம்மாவுக்கு தானே பாசம் அதிகம். அத வாரியார் சாமி சொல்றாங்க, தயரதன் ராமன் பேரிலே ஆசை வைத்தான்,
கௌசலை அன்பு வைத்தாள். அன்பு மனிதனை வாழ வைக்கும், ஆசை மனிதனை அழித்து விடும். இன்னொரு நுட்பமும் வாரியார் சொல்றார். இவர் முடிசூட்டி விட்டு, ராமருக்கு முடிசூட்டிட்டு இவர் வானப்பிரஸ்தரா போறார், காட்டுக்கு தான் போறார். அப்பதான் ராமரை விட்டு பிரியணும். இப்ப கைகையினுடைய வரத்து பிரகாரம் ராமரும் காட்டுக்கு தான் போறாரு. அப்ப ரெண்டு பேரும் ஜோடியா காட்டுக்கு போக வேண்டியது தானே, பிரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியம் இல்லையே. அந்த நுட்பம் என்னன்னா, ஆசை வைத்த தயரதன் மாண்டு விட்டான். அதனால்தான் ஆசையை நாம் அறவோடு அழிக்கணும். பிறர் பொருளை நம்ம விரும்பக்கூடாது. அந்த பிற பொருள் எட்டிங்கிறதுக்கு வந்த காரணமும் அதுதான். ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன், அதை விட பெரிய இது இருக்கக்கூடாது. ஆண்டவங்கிட்ட அன்புதான் வைக்கணும். ஆசை வச்சா கடவுள் நம்ம குழந்தை எடுத்துட்டா இந்த நமக்கு அருள் பண்ணல சாமின்னு வெறுப்பு வந்துடும். அன்பு என்றைக்கும் விலகாதது. ஆகையினால இந்த பிறர் பொருள் எட்டின்றாரு. இது இன்னொன்று பிறப்பு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு பிறவி வரும். சிவபெருமானுக்கு 2 பேர் நண்பர்கள். ஒன்று குபேரன், இன்னொன்னு சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயருக்கு தம்பினார் தோழன்னே பேர். குபேரனும் ஒரு நாள் நேரா சுவாமி கிட்ட சுவாமி, நீங்க கைலாசத்துல இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தென்னாடு தான். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டுலதான் 1008 சிவஸ்தலங்கள் இருக்கு, 108 திவ்ய கஷேத்திரம் இருக்கிறது. ஆகையினால மேல இருக்கிற தேவர்கள்லாம் கூட திருவம்பாவையில வரும். அவங்கெல்லாம் இங்க பூமிக்கு சாமியை கும்பிடணும்னு ஆசைப்படுறாங்களாம். அதனால அவன் குபேரன் சொன்னான், தனியா போல சிவபெருமான கூப்பிட்டுக்கின்னு சிவன் கோயிலுக்கு எல்லாம் வாங்குகிறான். சிவபெருமான சிவன் கோயில் அவங்க ஒவ்வொரு ஊரா கேதாரம் இப்படி எல்லாம் சில கைலாசத்துல இருந்து எல்லா ஒவ்வொரு சேத்திரமா நிறைய சேத்திரங்கள் வராங்க. காவிரி கடலோடும் சேரும் இடம் காவிரி பூம்பட்டினம் பேர். காவிரி புகும் பட்டினம், கடல்ல போய் சேருனா அப்ப சோழர்களுக்கு தலைநகராக. அங்க பல்லவ நிச்சரம், சாயாவனம் என்று 2 சிவர் கஷேத்திரங்கள். அந்த ஊர் இயற்கை அழகு, செயற்கை அழகு, ரொம்ப அழகு. ஊரை வீட்டுல இன்னும் 2 நாள் இங்க இருக்கலாம்னு நினைச்சாராம் குபேரன். சாமி எங்க இருக்கிறாரு, நினைக்கிற மனசுல இருக்காரு. கூப்பிட்டாரு, குபேரா என்ன நினைச்சேன்னா, சாமி இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு, இன்னும் 2 நாள் இங்கேயே இருக்கலாம். நினைப்பவர் சாமி மனத்தகத்தான், நம்ம மனசுல இருக்காரு. நீ இங்கேயே பிறந்து இறந்து வாடான்ட்டு சாமி போயிட்டார். அந்த குபேரன் தான் பட்டினத்து சுவாமியா வர்றார். அங்க அந்த ஊரிலே சிவநேச குப்தர்னு பேர். சிவபெருமானை மனதால அவங்க அம்மா பேர் ஞானக்கலைன்னு பேர். அவங்க இருவருக்கும் திருவெண்காடர், அப்பா அம்மா வைத்த பேரு திருவெண்காடருடைய, திருவெண்காட்டு சுவாமியின் அருளால பேர் திருவெண்காடர். பிற்காலத்துல ரொம்ப பெரிய ஞானி ஆடவுடனே பேர் விட்டு சொல்லக்கூடாது என்று காவிரி பட்டணத்துல இருந்தாலும் பட்டணத்தார்னு சொல்லி அவருக்கு வந்தது. அவரு ஒரு நினைவுக்கு ஒரு பிறப்பு வந்தது. இந்த ஊர்ல இருக்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு பிறகு. நாம நினைக்கிறது அளவுக்கு எண்ணுவது கோடியும் அல்ல. எப்ப பார் சதா ஏதாவது நினைச்சுட்டே இருக்கிறோம். அப்ப எத்தனை பிறவி வரும். நம்ம பிறவி வரக்கூடிய எண்ணங்களை குறைக்கும். அதுதான் சொல்வார், உள்ளம் விரிய விரிய துன்பம், உள்ள ஒடுங்க இன்பம். அந்த நுட்பம் உள்ளம் அடங்கணும். இன்னொரு சுந்தரமூர்த்தி நாயனார், அவரும் நண்பர் தான் சுவாமிக்கு. தேவாதி தேவர்கள் எல்லாரும் பார்க்கடல் திருப்பார்கடல் கடைஞ்சாங்க. அவங்க எதிர்பார்த்தது அமுதம், வந்தது கடல்ல இருந்து நஞ்சு வந்தது. ஆலகால விஷம், அந்த வாசுகிங்கிற பாம்பு வேற விஷத்தை கக்குச்சு. விரும்பினது அமிர்தம், வந்தது விஷம். அனல் பறக்குது, கிட்டக்கவே போடும் இல்லை. தேவாதி தேவர்கள்லாம் எல்லாரும் அஞ்சுகிறார்கள். இந்திரன் பிரம்மா எல்லாம் அஞ்சுறாங்க. அப்போ சாமி கிட்ட வேண்டினாங்க. எல்லாருக்கும் கைலாசம் ஆயிடுச்சான். கடைஞ்சு கைலாசம் ஆயிடுச்சான். கைலாசத்துக்கு வந்தாங்களாம். சாமி பக்கத்துல இருக்க சுந்தரரை கூப்பிட்டு, சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வா. அவ்விடம்னா விஷம், அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வானார். அவர் தேவர்களால நெருங்க முடியாத விஷயத்த நாவல் பழம் போல, அதனாலதான் ஆளால சுந்தரர்னு பேர். அப்படி திரட்டி கொடுத்தார். அவர் ஒரு நாள் சுவாமிக்கு மலர் பறிக்க, அங்க தேவலோகத்துல மலர் பறிக்க போனாரு. அங்க பார்வதியினுடைய சேடிமார்கள், கமிலினி அனிந்திதைன்னு பேர். அவங்க 2 பேரும் வந்தார். அவர் ஒரு வினாடி அங்க அந்த பெண்களை நோக்கினார். அப்புறமா பாவம், ஐயோ தப்பு நம்ம செய்யக்கூடாது, இது கைலாசத்துல இந்த மாதிரி தவறான பார்வைகளோட திருப்பி வந்தார். நான் சாமி வந்த உடனே கேட்டார், சுந்தர நந்தவனத்தில் என்ன நடந்தது? சாமி, தவறு செய்து விட்டேன். அதாவது பெரியவங்க தவற ஒத்திப்பாங்க, சின்னவங்க என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கினே இருப்பான். நான் தப்பு செய்ய, அப்பா நீ பிழை இல்லை, நீ இது சாப்பிட்ற இடம் இது கிடையாது. இப்போ பூஜை ரூம்ல சாப்பிடக்கூடாது, டைனிங் ரூம்ல சாப்பிடணும். இது பூஜை ரூம் மாதிரி, இங்க நீ பண்ணக்கூடாது. அதனால நீ போய் கீழே அந்த பெண்களோட, அவங்க தான் இங்க திருவாரூர்ல ஆரூரன்னு பிறக்கிறாரு. நம்ம சங்கிலி நாச்சியார் அவங்க திருமணம் செய்யறாரு. பறவை நாச்சியார், சங்கிலி, அந்த அனிந்தி கதையில 2 பேரும் இங்க இங்க வாழ்ந்துட்டு கொஞ்ச நேரம் வர்றார். வாரியார் சாமி சொல்றார்,
மேல இருந்து பார்த்ததுக்கு இங்க வந்திருக்கிறார். இங்க இருந்து நம்ம தவறவ பார்த்தோம்னா இதுக்கும் கீழே போக வேண்டியிருக்கும். கண்டிப்பா. அதனால உங்கள் பார்வை இந்த கதையை சொல்றது பெரியவங்க, எங்க அப்பா இந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் உருகி உருகி கேட்டிருக்கேங்கிற. இந்த பிறர் பொருள் எட்டிங்கிறதுல இவ்வளவும் பேசுறார். அடுத்தது மகாபிஷக்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 1000 அஸ்வமேத யாகம், 100 ராஜசூய யாகம். எப்போ இத்தனை யாகம் செஞ்சா இந்திரன் போகலாம், இந்திர பதவி கிடைக்கும். பிரம்மாவை சேவிக்கக்கூடிய அந்த இது, அவர் பிரம்மாவை சேவிக்கலான்னு எல்லாரும் போறாங்க. எல்லா தேவர்கள் தேவமாதர்கள். அப்ப கங்கையும் கூட வராங்க. அங்க வாயு காற்று அடித்து கங்கையினுடைய புடவை கொஞ்சம் விலகியது. எல்லோரும் நிலம் நோக்கினார்கள். அந்த மகாபிஷக்கு கங்கையின் உடல் நலம் நோக்கினார். எல்லாரும். அப்புறம் பிரம்மா சொன்னார், ஏப்பா கங்கை நம்மக்கெல்லாம் தாய் மாதிரி, நீ அவளோட இருந்துட்ட, நீ தப்பு பண்ணிட்டு நீ போய் பிறக்கணும். அதுக்காக அவன் தான் சந்தனுவா பிரதீபன்கிற மன்னனுக்கு மகாபாரதத்துல வரும் இதெல்லாம். பிரதீபனுக்கு சந்தனுவா பிறந்து கங்கையோடு வாழ்ந்து பீஷ்மர், காங்கேயன்னு பேரு. அப்புறமா தான் அவருக்கு பீஷ்மர்னா பயங்கரமான விரதத்தை உடையவர்கள் பீஷ்மருக்கு பிறந்தார் என்பது. அங்க அது அவரும் பாருங்க, மேல் உலகத்துல பார்த்தாலும் திரும்ப கீழ் உலகத்துக்கு வருகிறது. ஆகையினாலே இங்க இருந்து நாம் பற்றும் ஆசையும் சார். அதை விட இன்னொரு கருத்து சொல்லுவாராம் வாரியார் சாமி. வாரியார் சாமியுடைய தந்தையார், நம்ம இரவலாக ஒரு பெற்றால் கூட அதற்கு ஒரு பிறவி வரும்னு ஒரு கதை சொல்றார். இப்போ இந்த கதைகள் எல்லாம் இருக்காது. தாத்தா சொல்லுவாங்களாம், ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமங்கள், ராஜாபுரம்னு ஒரு இடத்துல, அதுல ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவரு அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு திருமணமாகி 3-4 ஆண்டுகளாகி குழந்தை இல்லை. இல்லை என்பது நல்ல குழந்தைகள் பிறக்கணும். இவருக்கு குழந்தை இல்லையேன்னு வருத்தம். அதனால ஜாதகம் கேட்பார், போய் இந்த கோயிலுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க, காசிக்கு போங்க, ராமேஸ்வரம் போங்க. அது எல்லா விரதங்களும் இருக்கிறாரு. பிரதோஷ விரதம் இப்படி இருந்துட்டே இருந்து கவலையோட இருக்கிறார். அங்க ஒரு ஞானி வாழ்கிறார் அந்த காட்டுல. அவர் ஒரு அந்தன முனிவர். அவர் அங்க யார் வீட்லயும் எதையும் கேட்க மாட்டார். காட்டுல விளைகிற காய்களோ கனிகளோ சாப்பிட்டு யாருக்கெல்லாம் எப்ப பாரு தியானத்திலேயே இருப்பார். ஒரு நாள் அவர் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. நீங்க சாதாரண தரையில நடந்தோம், சித்திரை மாசம் வெயில்ல தெருவுல நடக்கலாம், நுய் மணல்ல நடக்க முடியாது, கால் பொறுக்க முடியாது. இவர் அதுக்காக அப்படி யோசனை பண்ணி இருக்கிறார். இந்த செருப்பு தைக்கிற பாவம் சாமி ஒருத்தர் தனியா நிக்கிறாரு. அவர் காலில் பாதரட்சை இல்லை. பாதரட்சைன்னா செருப்பு, பாதரட்சை இல்லை. நம்ம சின்னதா 2 தோல் போட்டு சிம்பிளா சின்னதா தச்சு கொடுக்குறாரு. சாமி நீங்க இதை போட்டுன்னு அந்த கார். அப்பா நான் யாருக்கிட்டையும் இலவசமா எதுவும் வாங்க மாட்டேன். நீங்க நான் இலவசம் செய்ய வேண்டாம். எனக்கு ஊர் அந்த பக்கம் தான், கரைக்கு அந்த பக்கம் தான் எங்க ஊரு. நீங்க இங்கிருந்து ஆத்த கடந்துங்க, நீங்க போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. நான் மாலையில இங்கிருந்து வேலை முடிச்சுட்டு போகும்போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அவரு சரி, நம்ம கடவுள் கொடுத்த நேரத்தை வீண் பண்ணக்கூடாதுன்ட்டு அவன் ரொம்ப சின்ன மெலீசான தோலில் அற்புதமான ஒரு பாதரட்சை செஞ்சு கொடுத்தாரு. அவர் அணிந்து கொண்டார். அந்த ஆத்த கடந்த உடனே அங்கேயே ஆலமரத்துக்கு கீழே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டார். இவர் அடுத்த மாலை நேரம் இவன் போறான். யாரோ மகான் பயன்படுத்துது, அதை ஏன் நம்ம திரும்பி எடுத்து வைக்கணும், யாருக்காவது பயன்படுத்துமே, சரி போயிட்டோம், யாருன்னா எடுத்துக்கிட்டோம், பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னு அவர் அதை எடுக்காம போயிட்டார். இவருக்கு என்ன, இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு வேலைன்னா அந்த ராஜாவுக்கு இரவு நேரத்துல தண்டோரா போடுறது. இப்ப நம்ம கூர்கான்னு சொல்றோம், அப்பெல்லாம் வந்தாங்க. இப்பெல்லாம் போலீஸே இரவு நேரத்துல ரோந்து வருவாங்க. நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு போவாங்க. சில பேர் விசில் அடிச்சுட்டே போவாங்க. இந்த மாதிரி அது மாதிரி அவனுக்கு தண்டோரா போடுற வேலை. அந்த பகல் நேரங்கள்ல அவர் செருப்பு தைக்க தொழிலாளி, இரவு நேரத்துல அரசாங்கத்துல இந்த வரும். இவர் இப்படியே வருத்திருக்காரு, நமக்கு தெய்வம் இன்னும் அருள் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மகானுபா அந்த சக்கிலியங்கிட்ட பாதரட்சை வாங்கினாரு. அவரு மேல முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு மேல போனார். அங்க போய் அவர் கணக்கு பார்த்தா அப்பழுக்கில்லாத வாழ்க்கை, முழுக்க பிறருக்காகவே வாழ்ந்திருக்கிறார். எந்த ஆண்டவன் கிட்ட கூட ஒண்ணு வேணும்னு கேட்கல. அவர் வாழ்க்கையை முழுக்க பார்த்தா இந்த இரவலாக கொஞ்ச நேரம் இந்த பாதரட்சை போட்டார் பாருங்க, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவரு அறக்கடவுள்னா அறக்கடவுள் சொன்னார், ஐயா நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்க, இதை இலவசமா கொஞ்ச நேரம் பயன்படுத்துறீங்க, அவன் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறான், அவனுக்கு நீங்க குழந்தையா போய் இந்த தீர்த்தருங்க அப்படின்னாரு. அவரு தலையில இடி விழுந்தது போல இருந்துதான். பிறவி துன்பம் போகணும்னு ஆயுசுக்கும் பாடுபட்டு கொஞ்ச நேரம் இரவலாக பயன்படுத்தின அந்த பாதரட்சிக்காக ஒரு பிறவி வருதுன்னு அவன் அப்ப அவர் கேட்டுட்டாரான், நான் அப்படி பிறந்தாலும் இந்த பிரம்ம ஞானத்தோடவே இருக்கணும், பிறக்கும் போதே ஞானத்தோடவே இருக்கணும், அதுக்கு அருள் பண்ணு. சரி, அதுபடியே நீ பிரம்ம ஞானத்தோடு இருந்து ஒரு சில காலம் மகனாக இருந்துட்டு இந்த பிற்பாடு மேலுக்கு வருங்க, சிவன் அருள் கிடைக்கும், நீ முத்தி பெறுவாயினார்.
அதே மாதிரி அந்த அம்மா கருவுற்றார்கள். இந்த ஞானி பிறந்தார். பிறந்த உடனே இந்த குழந்தை மற்ற குழந்தை மாதிரி அழல. பால் வேணும் எது வேணுங்க ஞானத்தோடவே இருக்கு. அப்ப அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க சொன்னாங்க, இந்த குழந்தை பாலும் குடிக்க மாட்டேங்கிறான், தாய்ப்பால் சாப்பிடுறது இல்ல, இந்த குழந்தைக்காக பால் வாங்கி பாலை கொடுங்கன்னு சொல்லி உடனே அவர் பால் சாப்பிட்டு திரும்பவும் தியானத்திலேயே இருக்கிறார். அந்த பையனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. இவர் ஒரு நாள் மனைவி கிட்ட சொல்றாரு, நம்ம அயலூர்ல அரசாங்க உத்தியோகமும் இருக்கு, அரசாங்கத்தோட நான் வெளியூருக்கு போக வேண்டியதா இருக்கு, இரவு வருவதற்கு நேரம் வாங்க. இப்ப மாதிரி போக்குவரத்து வசதி இல்லாத காலம், இன்னைக்கு தமுக்கு அடிக்க முடியாது, இரவு நேரத்துல தமுக்க முடியாது, அரசாங்கத்துக்கிட்ட நான் பர்மிஷன் வேற வாங்கணும், என்ன பண்றேன்னு தெரியலையே போது இந்த 12 வயசு இருக்கிற அந்த ஞானி பேசுறார். அப்பான்னார். அவருக்கு காத்துல தேன் வந்து பாஞ்சாம இருக்கு. இதுவரைலாம் அவர் அப்பா அம்மானு குழந்தை பேசினதே கிடையாது. மக்கள் யாழினிது குழலினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாது. 12 வயசுல சொன்ன இவரு காதுல தேன் வந்து பாஞ்சுதான். கண்ணா நீயா கூப்பிட்டேன்னு கேட்டாரு. ஆமாப்பா நான் தான் கூப்பிட்டேன். நீங்க இன்னைக்கு நல்லா ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் போய் தமுக்கு அடிக்கிறேன். உனக்கு தமுக்கு அடிக்கலாம் தெரியுமா? எனக்கு ஆண்டவன் ஒருளால தெரியும்னார். இன்னைக்கு ஒரு நாள் மொத்தம் ராஜ வீதி 4 பக்கமும் இருக்கும். வடக்கு வீதி, கிழக்கு வீதி, மேற்கு வீதி, 4 வீதிகள்லயும் தமுக்கு அடிக்கணும். இரவு 10 மணிக்கு மேல போகணும். இந்த மாதிரி இந்தந்த தெருவுல இவ்வளவு நேரம் இருக்கணும், இப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம அது வந்து பாதுகாப்புக்காக, நாட்டு பாதுகாப்புக்காக இது இருக்கு அப்படின்னு நீ செஞ்சுருவாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், மகன் பேசிட்டாரேன்னு சந்தோஷம். அவர் 9 மணிக்கு அரசு அலுவலகம் வெளியூர் போயிட்டார். இவர் அம்மா கிட்ட சொல்லிட்டு தமுக்க கழுத்துல மாட்டிக்கிறார். முதல்ல ராஜ வீதிக்கு போறார். மகாஜனங்களே, தூங்கி தூங்கி கழிகாதீர்கள், ஒரு நாளைக்கு நமக்கு மரணம் வந்து விடும். நமக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாங்க, வீடு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது இருக்காது. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அழிந்து போகக்கூடியது. மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, பந்து சகோதரர்கள் நாஸ்தி, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, ஜாக்கிரதா ஜாக்கிரதாங்கிறார். இவ்வளவு பெரிய வேதாந்த. ராஜா அரண்மனைக்கு மேல முற்றத்துல நிலா காயுது. அவரு உலாவி கொண்டிருக்கும் போது ஞான வார்த்தைகளை கேட்டார். என்னடா அவர் ராஜா பக்குவப்பட்ட ஆன்மா, இவர் நல்ல குருநாதர் வேண்டும்னு தேடின்னு இருக்காரு. இப்படி ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, எவ்வளவு பெரிய உண்மையை சொல்றாருன்னு சொல்லிட்டு இது கிழக்கு வீதியில இருந்து அப்புறம் அவரு தெற்கு வீதிக்கு போறார். தெற்கு வீதியில போயிட்டு சொல்றார், மகாஜனங்களே, தினம் தினம் உறங்கி கழிகிறீர்களே, உங்கள்கிட்ட ரத்தனம், உயர்ந்த ஞானம் என்ற ரத்தினம் இருக்கிறது, அதை அபகரிக்க வெளியூர்ல இல்ல, உங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்க. காம, குரோத, லோப, மாச்சரியம், இந்த 6 பகைவர்கள் உங்களுக்கு உள்ளவே இருக்கிறாங்க. அந்த பகைவர்கள்ட்ட ஜாக்கிரதையாங்க, உங்க ஞானமாகிய ரத்தனத்தை பரிகரிக்க இருக்கிறார்கள், ஜாக்கிரதா ஜாக்கிரதாங்கிறார். அதாவது நம்ம கிட்ட அழிக்க வேண்டிய பொருள் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம். எத்தனை பேருக்கு கோபத்தினால் அழிந்த குடும்பங்கள், எத்தனை பேர் பொறாமப்படுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஞானத்தை கெடுத்துருமா. அந்த ரத்தனத்தை கெடுக்க இருக்கிறார்கள், ஜாக்கிரதா ஜாக்கிரதாங்கிறார். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. இப்படி ஒரு மகான் ஞான உபதேசம் சொல்றாரு. தெற்கு வீதி முடிந்த உடனே திரும்பவும் வந்து மேற்கு வீதியா வரார். மேற்கு வீதியில வந்து, மகாஜனங்களே, தினம் தினம் தூங்கி அழுகிறீர்களே, ஆசை என்ற வலையிலே மயங்கி கிடக்கிறீர்கள், ஆசைய உங்களை பிறவி துன்பத்தில் சேர்த்து விடும், ஆகையினால் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஆசையோடு இருக்காதீர்கள், கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உலகப்பற்றை விட்டு விலகுங்கள், இறைவனை அடையுங்கள். இந்த பிறவியினுடைய நோக்கமே இறைவனை அடைதால், ஜாக்கிரதா ஜாக்கிரதான்னு சொல்லி வர்றார். அடுத்தது வந்து மேற்கு வீதி வந்த உடனே தெற்கு வீதிக்கு வர. இப்படி ஒவ்வொரு வீதியிலையும் வரும்போது தெற்கு வீதியில வர சொல்றாரு, இந்த ஜென்மா நமக்கு நரகத்தை கொடுக்கும், பிறப்பது துன்பம், வயதானால் நோய் வந்தால் துன்பம், வயதானால் துன்பம், இந்த சம்சார சாகரமே ஒரு துன்பம், சம்சார சாகரம்ங்கிறார் கடல். இந்த துக்கத்திலே முழுகி முழுகி அழிந்து போகிறீர்களே, நீங்கள் உறங்குவதற்காகவா பிறந்திருக்கிறீர்கள், ஜாக்கிரதா ஜாக்கிரதா. ஆகையினால் இன்று முதல் நீங்கள் ஆசை, பிறப்பு துன்பம், இறப்பு துன்பம், இந்த துன்பத்திலிருந்து விடுவதற்கு ஒரே வழி பற்றை விடுவதுதான் என்று தண்டோரா போடுறார். தண்டோரா போட்டு இவர் வந்துட்டார். ராஜாவுக்கு தூக்கம் வரல. எவ்வளவு ஞான உபதேசம் பேசுறாரே, இவர் யாருன்னு தெரியலையே, சரி நம்ம அடுத்த நாள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆளை விட்டு அனுப்புறாங்க. இவரு பயந்துட்டார். இவருக்கு வந்து தம்பிக்கு சரியா தம்மு கடிக்கல போல இருக்கு, அதனால ராஜா நம்மளை அழைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வணக்கம் போய் ராஜா வணங்கி, ராஜா என்னை மன்னிச்சிங்க, நேற்று நான் அயலூருக்கு போயிட்டேன், என் பையன் தான் வந்து தமுக்கு அடிச்சான், ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிங்க, ஏதாவது ஃபைன் கட்டினாலும் கட்டுறேங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் எங்கன்னார். அவர் பெரிய ஞானி என்ன ஒன்று இவர் கூப்பிடல. அவர் ராஜா அரண்மனையில இருந்து பட்டு வஸ்திரம் எல்லாம் அங்க வஸ்திரம் கலசெல்லாம் வச்சு இவர் காலில் வந்து கூப்பிட வர்றாரு. நீங்க இவ்வளவு பெரிய மகானா இருந்துட்டு எப்படி இவருக்கு பிறந்தீங்கன்னு நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. நான் ஜென்மாந்தரத்துல பெரிய தவ முனிவன்,
இப்போ கொஞ்சம் நாளும் இவருடைய பாதரட்சியை பயன்படுத்துக்காக இந்த பிறவி வந்தது. நேற்று தமுக்கு அடிச்சு அந்த கடனை தீர்த்துட்டேன், நான் இப்போ சொர்க்கம் போகிறேன், நான் எனக்கு உபதேசம் செய்யுங்க. நான் அந்த ராஜா அவருக்கு வணக்கம் சொல்லி ராஜாவுக்கு உபதேசம் செய்து விட்டு அவர் விண்ணுலகம் சென்றார் என்று இந்த கதையை எழுதுகிறார்கள். இதிலிருந்து நாம் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பிறன் மனையவரை பெற்ற தாய் எனவும், கண்கள்ல தோஷம் இருக்கக்கூடாது, யாரையும் தவறா பார்க்க கூடாது, பெண்களை சகோதரிகளாக பார்க்கணும். இது மாதிரி இருந்தா நம்ம உலகம் சேமமா இருக்கும். பிறன் மனையவரை பெற்ற தாய் எனவும், பிறர் பொருளை எட்டிய எனவும், பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும், பிறர் துயர் தன் துயராக. அறிவினுடைய லட்சியமே அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் தன்னோய் போல் போற்றாக்கள். நாம் அடுத்தவன் கஷ்டத்தை நம் கஷ்டம் அவன் தலையெழுத்து படட்டும்னு சொல்லக்கூடாது, கஷ்டப்படுறவங்களுக்கு கை தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி வாரியார் சுவாமியுடைய அப்பா சொன்ன கதையை வாரியார் எனக்கு நினைவு செய்தார். அதை நான் உங்களுக்கு நினைவு செய்தேன். எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.